அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் மெய்நிலை கண்ட ஞானி முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை பேரர் அல் ஆரிஃபு பில்லாஹ் அஷ்ஷைஃபுல் காமில் அல்லாமா கண்ணியத்திற்குரிய வாப்பா நாயகம் அஸ்ஸையித் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனி அல் ஹுசைனி வல் ஹாஷிமி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹுல் அலீம் அவர்களுடைய நல்லாசையோடு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இக்கூட்டத்துக்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த கண்ணியத்திற்குரிய மௌலானா மார்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, மதிப்புக்குரிய ஹலீஃபா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, ஜாமியா யாசின் அரபிக் கல்லூரியினுடைய பெருமைக்குரிய பேராசிரியர் பெருந்தகைகளே, அன்பிற்கினிய மாணவர் கண்மணிகளே, அன்பார்ந்த பெரியோர்களே, துடிப்புமிக்க இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற தபிலே ஆலம் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு தர்கா கமிட்டி மற்றும் யாசீனிய உலமா பேரவையை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுடைய தொடங்குகின்றேன். எனது உரையினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஆனா பயந்துடாதீங்க. காரணம், என்னுடைய சிறப்புரையை சிற்றுரையாக ஆக்க வேண்டும் என்று நான் முடிவுக்கு வந்திருக்கிறேன். எனது உரையின் தலைப்பு என்ன தெரியுமா? அறிவு சுரங்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அகல பைத்தில் ஓர் அங்கம் என்பதுதான். இப்படி ஒரு தலைப்பை போடணுமாங்க? தெளிவான விஷயம் தானே இது. இதை சொல்லித்தான் ஆகணுமா என்று நீங்க கேட்கலாம். தெளிவான விஷயம்தான். சூரியனுக்கு வெளிச்சம் இருக்கு, தெளிவான விஷயம்தான். பூ மணக்கும், தெளிவான விஷயம்தான். ஹல்வா இனிக்கும், தெளிவான விஷயம்தான். ஆனா இப்போ சில பேரு சூரியனுக்கு வெளிச்சம் இல்லைங்கிறாங்களே. ஆனா அவர்கள் குருடர்கள் என்பது வேறு விஷயம். அவர்களுக்கு கண் தெரியல, அதனாலதான். அதே போல இன்னைக்கு சில பேரு பூக்க மனம் இல்லைங்கிறாங்க. அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அது வேறு விஷயம். அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஹல்வா கசக்கிறது அப்படிங்கிறாங்க. காய்ச்சலா இருக்கிறாங்க, பாவம். அவங்க அந்த நிலையில இருக்கிறாங்க. அதனாலதான் இப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் வந்து விட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்தவர்களாகத்தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. காரணம், இறைவன் குர்ஆனில இன்னமா யுரீதுல்லாஹு லியுதிஹிப அன்கும் ரிஜ்ஸ் அஹ்லல் பைத் வ யுதஹிரகும் தத்ஹீரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்தவர்களே, அல்லாஹ் உங்களிடமிருந்து மாசுகளை அகற்றி உங்களை தூய்மைப்படுத்தவே விரும்புகிறார். அல்லாஹ் சொல்லிட்டானா? அஹ்லுல் பைத் சொல்லிட்டான். அந்த அஹ்லுல் பைத் யாருங்க? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. காலை நேரம் அவர்களோட ஒரு போர்வை இருந்தது. அந்த நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு வந்தாங்க. அந்த போர்வைக்குள்ள அவர்களை நுழைத்துக் கொண்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு வந்தாங்க. அவங்களே அந்த போர்வைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. அவங்களே அந்த போர்வைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அவங்களையும்
அந்த போர்வைக்குள்ள வச்சுட்டு இந்த வசனத்தை ஓதி காமிச்சாங்க. இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ் அஹ்லல் பைத் வ யுத்ஹிரக்கும் தத்ஹீரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித குடும்பத்தினர்களே, உங்களிடமிருந்து மாசுகளை அகற்றி இறைவன் உங்களை தூய்மைப்படுத்தவே விரும்புகிறான் என்ற வசனத்தை அவர்கள் ஓதி காமிச்சாங்க. இது முஸ்லிம்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பை பத்தி 3 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு, அலி ரலியல்லாஹு அவங்களே அம்மா தகுலா அன் தகுன மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன் மின் மூசா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அலி அவர்களே உங்களுக்கு திருப்தி இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துணையாக எப்படி அல்லாஹ் கொடுத்தானோ அந்த மாதிரி எனக்கு உங்களை அல்லாஹ் தந்திருக்கிறாங்க. ஆனா என்ன, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்தாங்க, எனக்கு பேர் நபி இல்ல. ஆனால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இது ஒண்ணாவது அலி ரலியல்லாஹு சிறப்பு. அடுத்து ஹைபர் யுத்தத்துல சொன்னாங்க, 4 தினம் யுத்தம் நடக்க போகுது. இன்னைக்கு சொன்னாங்க, என்ன ஹாதிஹர் ராஜா ரஜுலன், இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் அருமை தோழர்களே. என்ன தெரியுமா, 4 தினம் ஒருவருடைய கையில நான் கொடிய கொடுக்க போறேன். அவர் யார் தெரியுமா? யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு, அல்லாஹ்வை நேசிப்பவர், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்கக்கூடியவங்க. அது மட்டுமா, யுஹிப்புல்லாஹ் வ ரசூலுஹு, அவரை அல்லாஹ்வும் நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் அவருடைய கையில கொடிய கொடுப்ப அல்லாஹ் வெற்றியை தருவாங்க இந்த போர்ல அப்படின்னாங்க. அடுத்த நாள் காலையில ஒவ்வொரு ஆளும் இப்படி கால்கள் உயர்த்தி உயர்த்தி ஸல்லல்லாஹு முன்னால் இருந்தாங்க. ஏன் நம்மளை கூப்பிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப ரஞ்சனா சொல்றேன், நான் என்னைக்குமே தலைமை பதவி விரும்புறது இல்லைங்க, ஆனா அன்னைக்கு விரும்புறேன். எனக்கு அந்த தலைமை பதவியை எனக்கு திரட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கொடி என் கையில திரட்டும். காரணம் சொல்லிட்டாங்கல்ல, அல்லாஹ்வை நேசிக்கிறவங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்கிறவங்க. அது மட்டும் இல்ல, இந்த 2 பேரும் அவரை நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் யாருக்கு விடுவாங்க? அதனால எல்லாருமே இப்படி தலையத்தை உயர்த்தி காமிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இப்படி தலையை உயர்த்தி காமிச்சாங்க. ஸல்லல்லாஹு என்ன பார்க்கணும், எனக்கு கூட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயா அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கண்வழியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யார சொல்லலாம், ஸல்லல்லாஹு கூப்பிட்டு வாங்கினாங்க. அலி ரலியல்லாஹு வந்தாங்க. தம்முடைய முபாரக்கான உமிழ்நீர அந்த கண்ணுல, அலி ரலியல்லாஹு கண்ணுல உமிழ்ந்தாங்க. அடுத்த கணம் கண் நோய் போய்விட்டது. இது ஒரு சிறப்பு. அடுத்த ஒரு சிறப்பு அதுவே இப்ப நமக்கு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ஒரு ஆயத்து இறங்குதுங்க, முபாஹரா விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட முபாஹரா செய்யறது, ஆனா ஒருவருக்கொருவர் சாபமிட்டுக் கொள்வது முபாஹரா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க உங்க குடும்பத்தை கூட்டுவாங்க, அவங்க எல்லாம் அவங்க குடும்பத்தை கூட்டுவாங்க. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்குச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை அவங்க கூப்பிட்டாங்க, வாங்க. அப்புறம் ஃபாத்திமா ரலியல்லாஹு நீங்க வாங்க. அப்புறம் ஹசன் ரலியல்லாஹு நீங்கள் வாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு நீங்கள் வாங்க. 4 பேர் வந்தாச்சா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இறைவனே அவுலாய் அஹ்லி, இவர்கள் தான் என் குடும்பம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் உங்க குடும்பத்தை கூட்டிக்கிட்டு போங்கிறான் அந்த இடத்துக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 பேரை அழைத்து இவர்கள் தான் என் குடும்பம்ங்கிறாங்க. முஸ்லிம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு எங்களுக்கு உண்டு. இன்னைக்கு வஹாபிகள் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் அஹ்லுல் பைத்தை கட்டுப்பட்டவங்க என்னன்னு யார் சொன்னா நமக்கு என்னங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, மாஅத்தாக்கும் ரசூலு ஃபஹதுஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களோ அதை எடுத்துக்கிறதுங்க அல்லாஹ் சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அஹ்லுல் பைத்துன்னு சொல்லி அதை நம்ம எடுத்துட்டோம். இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த வஹாபிகளுடைய கருத்தை தூர எரியுவோம், நம் முதுகுக்கு பின்னால தூக்கி வீசுவோம். அது நமக்கு தேவையே இல்லை. அகல் வைத்துகளை நேசிக்கின்ற நல்லவர்களாக காலமெல்லாம் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் நம் பிள்ளைகளை மாற்றிடுவானாக. ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.